ஆரி எம்ப்ராய்டரி தொழிலை செய்ய குறைந்த அளவிலான பொருட்களே போதுமானது. எம்ப்ராய்டரி செய்ய வேண்டிய துணியை விரைப்பாக பிடித்துக் கொள்ள ஒரு சட்டம் மிகவும் முக்கியமாக உள்ளது. பெரிய துணிகளை பொறுத்து இதற்கென்றே செய்யப்பட்டுள்ள கட்டில்கள் தேவை. இது தவிர வேறு சில பொருட்களும் ஆரி எம்ப்ராய்டரி செய்ய தேவை. மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தேவைப்படுறது ரெண்டு வகையான நீடில் தேவைப்படும். அதுக்கப்புறம் சரி த்ரெட்டு, அப்புறம் சில்க் த்ரெட்ஸ், ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் போடுறோமோ அதுக்கு ஏற்ற கலர், ஏன்னா ஸ்டோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, சம்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், சரி த்ரெட்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் போட்டுக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரிக்கான கட்டில்களை தச்சர்களிடம் சொல்லி தேவையான அளவில் செய்து கொள்ளலாம். சிறிய துணிகளை பொருத்துவதற்கான வளைய வடிவிலான சட்டங்கள் கடைகளிலேயே கிடைக்கின்றன. இது தவிர நூல்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் சென்னையில் பாரிஸ் பகுதியில் கிடைக்கிறது. தரமான மூலப்பொருட்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர், மின் ஸ்ட்ரீட்டில் ஹோல்சேல் கடைங்க நிறைய இருக்குது. ஸோ அந்த ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டி. ரேட் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சில பொருட்கள் பார்த்தாலே தெரியும். சில பீட்ஸ்லலாம் ஏதாவது தோல் உறிஞ்ச மாதிரி, லைக் கலர் போன மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்ததுலாம் அது வாங்க வேண்டாம். ஓரளவு காஸ்ட்லியான இதெல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கோவையை பொறுத்தவரை டவுன்ஹால் பகுதியில் ஆரி எம்ப்ராய்டரி மூலப்பொருட்கள் கிடைக்கின்றன. குழந்தைகளுக்கான ஆடைகள், சேலை, ரவிக்கை, சுடிதார், சல்வார் கமீஸ் உள்ளிட்ட பெண்கள் ஆடைகளுக்குத்தான் அதிக அளவில் ஆரி எம்ப்ராய்டரி செய்யப்படுகிறது. இது எல்லா கார்மெண்ட்ஸும் இது நம்ம ப்ளவுஸு, சுடி அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம நார்மலாக குஷன் கவருக்கே இப்போ ஆரியே பண்ணலாம். குஷன் கவரு, ஹேண்ட்பேக்ஸு, லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் பர்சஸ்ஸு, ஜென்ஸ் குர்தாஸு, குர்த்தீஸு, இப்படி எல்லா கார்மெண்ட்லேயுமே இது பண்ணக்கூடிய ஒரு எளிய முறை. ஆரி எம்ப்ராய்டரி தொழிலை பொறுத்தவரை முதலீடு மிகவும் குறைவு. வெறும் 500 ரூபாயில் இருந்தே தொடங்கிவிட முடியும். அதே சமயம் கற்பனை திறனும் வேலைப்பாடுகளை செய்ய போதிய நேரமுமே இத்தொழிலின் மிக முக்கிய மூலதனங்களாக உள்ளது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், லோன் எல்லாம் போனோம். இதுக்கு லோன்லாம் தேவையே கிடையாதுங்க சார். நம்மளோட கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் மூலதனம். கலர் சென்ஸ், நம்மளுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி, அந்த கலர் காம்பினேஷன் அழகாக கொடுக்கணும். ஒரு ஒர்க் எடுத்தோன்னா பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் ஒரு பைசா செலவு இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான மூலதனத்தில் கண்டிப்பாக யாராலையுமே நல்லா பண்ண முடியும். எம்ப்ராய்டரி என்பது கலை வேலைப்பாடு என்பதால் அதில் அழகு மிகவும் முக்கியம். தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தி கலை ரசனையுடன் நேர்த்தியுடன் செய்யப்படும் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளுக்கு என்றுமே வரவேற்பு அதிகம். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக அந்த ஒர்க்கை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஒர்க்கு ரீச் ஆகும். நம்ம ஒர்க்கு தான் பேசணும் அந்த இடத்துல. நாம் டேரெக்டாக நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், நல்லா பண்ணுவேன் நம்ம சொல்கிறத விட நம்ம ஒர்க் பேசணும். அதுதான் நம்மளோட வேலைப்பாடு தான் நம்மளை பற்றி பேசும். காண்போரை கவர்ந்திழுக்கும் ஆடைகளை அணிய எல்லோருமே விரும்பும் நிலையில் இதற்கு வழிவகுக்கும் ஆரி எம்ப்ராய்டரி தொழில் பெண்களுக்கான சிறந்த சுய தொழில் வாய்ப்பாகவே உள்ளது. கால மாற்றத்திற்கேற்ப புதிய உத்திகளுடன் புதிய வடிவமைப்புகளுடன் இத்தொழிலை மேற்கொள்ளும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் வேல்சங்கர் மற்றும் ஐஸ்வர்யாவுடன் சேஷகிரி.